नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते। भ्यो नमः। ஹரி சர்வோத்தமா வாயுஜீவோத்தமா. சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்மளுடைய இந்த சேனல் என்னென்னாக்கா தாசர் பாடல்களின் கன்னட பாடல்கள் இருக்கிறது இல்லையா, தாசர்களுடைய கன்னட பாடல்கள், அதற்கான தமிழ் விளக்கத்தை கொடுப்பதற்கான ஒரு சேனல். அந்த வகையில் இதுவரை 268 எபிசோடுகள் முடிந்திருக்கின்றன. 267 எபிசோடுகள் முடிந்திருக்கின்றன. இது 268வது எபிசோடு. இப்போ வரலட்சுமி விரதம் வர்றதுனால மகாலட்சுமி மேலே ஒரு பாட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். ஹரப்பனஹள்ளி பீமவா அவர்கள் எழுதிய நில்லே நில்லே கொல்லாபுர தேவி அப்படிங்கிற ஒரு பாடலை தான் இந்த தடவை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாடலை வித்வான் ஸ்ரீ எஸ் தேவநாதன் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். வித்வான் எஸ் தேவநாதன் அவர்கள் நமக்கு எப்பொழுதும் பாடி கொடுக்கக்கூடியவர், நமது மிக நெருங்கிய நண்பர், பன்முக தன்மை கொண்டவர். அதாவது எல்லா என்ன சொல்கிறது, அவர் ஒரு நல்ல சித்திரம் வரைபவர், அப்புறம் கார்ட்டூனிஸ்ட்டு, அதுக்கப்புறம் பாடல்கள் எழுதக்கூடியவர், பாடல்களுக்கு இசையமைக்கக்கூடியவர், பாடல்களை நன்றாக பாடக்கூடியவர். ஸோ அது மாதிரி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நண்பர். நம்ம கேட்ட உடனேயே எப்போவுமே இல்லைன்னே சொல்ல மாட்டார். கேட்டேன்னு அவ்வளோதான் நான் பாடி கொடுத்துருங்க, நீங்கள் பாடலை கொடுங்க, நானே அந்த ராகத்தை போட்டு பாடிடுறேன்னு சொல்லிட்டு பாடி கொடுக்கக்கூடியவர். அந்த வகையிலே அவர் இந்த முறை நமக்கு இந்த பாடலை பாடி கொடுத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், திரு வித்வான் எஸ் தேவநாதன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க வித்வான் திரு எஸ் தேவநாதன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். நில்லே நில்லே கொல்ஹாபுர தேவி, நில்லே நில்லே கொல்ஹாபுர தேவி, நில்லே நில்லே கொல்ஹாபுர தேவி, நில்லே நில்லே கொல்ஹாபுர தேவி, ಇಲ್ಲೇ ಬಾರೆ ಗೆ ಜಗಿಲ್ಲೇನುದ, ನಿಲ್ಲೇ ನಿಲ್ಲೇ ಕೊಲ್ಹಾಪುರ ದೇವಿ, ಇಲ್ಲೇ ಬಾರೆ ಗೆ ಜಗಿಲ್ಲೇನುದ, ನಿಲ್ಲೇ ನಿಲ್ಲೇ ಕೊಲ್ಹಾಪುರ ದೇವಿ. ಕರುಣಾಸಾಗರ ಹರಿತರುಣಿಯ ನೀನು, ಕೋಡಿ ತರಣಿ ಕಿರಣ ರತ್ನಾಭರಣವಿಟ್ಟು, ಕರುಣಾಸಾಗರ ಹರಿತರುಣಿಯ ನೀನು, ಕೋಟಿ ಧರಣ ಕಿರಣ ರತ್ನಾಭರಣವಿಟ್ಟು, ಮಣಿ ಕೌಸ್ತುಭ ವಕ್ಷಸ್ಥಲದಲ್ಲಿ ಹೊಳೆಯುವ ಸುಪರ್ಣವಾಗನ ಲಕ್ಷ್ಮೀ, ಮಣಿ ಕೌಸ್ತುಭ ವಕ್ಷಸ್ಥಲದಲ್ಲಿ ಹೊಳೆಯುವ ಸುಪರ್ಣವಾಗನ ಲಕ್ಷ್ಮೀ, ಶರಣು ಅಂಗೀದಲೆ ನಿಲ್ಲೇ ನಿಲ್ಲೇ ಕೊಲ್ಹಾಪುರ ದೇವಿ, ಇಲ್ಲೇ ಬಾರೆ ಗೆಜ್ಜೆಗಿಲ್ಲೇನುದ, ನಿಲ್ಲೇ ನಿಲ್ಲೇ ಕೊಲ್ಹಾಪುರ ದೇವಿ. ಪಂಕಜಾಕ್ಷಿ ಪಂಕಜೋದ್ಭವನ ಜನನೀ, ಪಂಕಜಮುಖಿ ಪಾಲಿಸೆ ಎನ್ನ, ಪಂಕಜಾಕ್ಷಿ ಪಂಕಜೋದ್ಭವನ ಜನನೀ, ಪಂಕಜಮುಖಿ ಪಾಲಿಸೆ ಎಲ್ಲ, ಪಂಕಜನಾಭನ ಅಂಕದಲ್ಲೋಬುವ ಪಂಕಜ ನಿನ್ನ ಪಾದ, ಪಂಕಜ ಕೆರಗುವೆ ನಿಲ್ಲೇ ನಿಲ್ಲೇ
ಕೊಲ್ಲಾಪುರ ದೇವಿ ಇಲ್ಲೇ ಬಾರೆ ಗೆಜ್ಜೆಗಿಲ್ಲೇನು ನಿಲ್ಲೇ ನಿಲ್ಲೇ ಕೊಲ್ಲಾಪುರ ದೇವಿ. ಶೇಷಗಿರಿಯ ಶ್ರೀನಿವಾಸನ ಎದೆಯಲಿ ಶೇಷಗಿರಿಯ ಶ್ರೀನಿವಾಸನ ಎದೆಯಲಿ ವಾಸವಾಗಿರಲು ಅಧಿಪ್ರೇಮದಲ್ಲಿ ಶೇಷಗಿರಿಯ ಶ್ರೀನಿವಾಸನ ಎದೆಯಲಿ ವಾಸವಾಗಿರಲು ಅಧಿಪ್ರೇಮದಲ್ಲಿ ಈಶನಾರದ ಬ್ರಹ್ಮಾಸುರರೊಡೆಯ ಭೀಮೇಶ ಕೃಷ್ಣನ ನಿಜ ದಾಸರಿಗೆ ವರವೆಯೇ. ಈಶನಾರದ ಬ್ರಹ್ಮಾಸುರರೊಡೆಯ ಭೀಮೇಶ ಕೃಷ್ಣನ ನಿಜ ದಾಸರಿಗೆ ವರವೆಯೇ. ನಿಲ್ಲೇ ನಿಲ್ಲೇ ಕೊಲ್ಲಾಪುರ ದೇವಿ ಇಲ್ಲೇ ಬಾರೆ ಗೆಜ್ಜೆಗಿಲ್ಲೇನು ನಿಲ್ಲೇ ನಿಲ್ಲೇ. திரு தேவநாதன் அவர்கள் இந்த பாடலை மிக நன்றாக பாடியிருந்தார். அவருக்கே உரித்தான ஒரு ஸ்டைல் இருக்குது, அந்த ஸ்டைலில் பாடியிருந்தார். அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பாட்டுடைய பல்லவிக்கு போவோம். நில்லே நில்லே கொல்ஹாபுர தேவி இல்லே பாரே கெஜ்ஜே கெல்லனுதா அப்படின்றார். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மகாலட்சுமியே நில்லம்மா, எங்கே போகிற நில்லு, நில்லே நில்லே எங்கே போகிறார் நில்லம்மா, கொல்லாபுரத்திலே வசிக்கின்ற என்னுடைய தேவியே இங்கே வாரம்மா, உன்னுடைய காலில் இருக்கிற சலங்கை கலகல என்ன சத்தம் செய்யும் வகையிலே என்னுடைய வீட்டிற்கு வாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீமபா அவர்கள் அவரை அழைக்கிறார். இதுதான் இந்த பல்லவியோட அர்த்தம். முதல் சரணத்தை பார்ப்போம். கருணா சாகர ஹரி தருணியே, அந்த கருணை கடலாக விளங்கி கொன்ற என்னுடைய ஸ்ரீஹரி இருக்கிறான் இல்லையா, அவனுடைய மனைவியே. தருணியனை இளம் பெண்ணுங்கிற மீனிங் வரும். இந்த இடத்துல அவனுடைய மனைவியாக திகழ்பவளே, நீ ಕೋಟಿ ತರುಣ ಕಿರಣ ರತ್ನಾವರಣವಿಟ್ಟು ಮಣಿಕೌಸ್ತುಭ ವಕ್ಷಸ್ಥಳದಲ್ಲಿದ್ದು ಹೊಳೆಯುವ சுபர்ணவாகன சரணு வந்தித்தலே அப்படின்றார். அதாவது கோடி சூரியனின் கிரணங்கள் இருக்கிறது இல்லையா, அது போல அது பட்டு அதை போல ஜொலிக்கின்ற ரத்னாபரணங்களை அணிந்து கொண்டு தன்னுடைய வட்சஸ்தலத்திலே தன்னுடைய மார்பிலே கௌசுவமனையை வைத்திருக்கின்ற அந்த ஸ்ரீஹரியின் வஸ்திரஸ்தலத்திலே நீ அமர்ந்து கொண்டு அந்த சுபர்ண வாகனன் இருக்கிறான் இல்லையா, கருட வாகனன் இருக்கிறான் இல்லையா, அவனுடைய சரணங்களையே எப்பொழுதும் வந்தத்து கொண்டு நமஸ்கரித்து கொண்டு இருக்கின்ற லக்ஷ்மி தேவியே நில்லம்மா, இங்கே வா அம்மா அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இந்த ஒரு சரணத்தோட அர்த்தம். இப்போ பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். பங்கஜாட்சி பங்கஜோத்பவன ஜனனி. இந்த லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணாது. பங்கஜான்னு கொண்டு வந்திருப்பார். பங்கஜாட்சி, அந்த தாமரையை போன்ற கண்களை உடையவளே, பங்கஜோத்பவன ஜனனி, அந்த தாமரை பூவிலே தோன்றிய அந்த பிரம்மன் இருக்கிறான் இல்லையா, அவனுடைய தாயானவளே, பங்கஜமுகி பாலிசே என்ன, நன்றாக விரிந்த தாமரையை போன்ற முகத்தை உடையவளே எனக்கு அருள் புரியம்மா. பங்கஜநாபன அங்கதலொப்புவ. பங்கஜநாபன்கிறது யாரு? தொப்பிலே அந்த தாமரையுடைய அந்த ஸ்ரீஹரி இருக்கிறான் இல்லையா, அவனுடைய காலின் அருகிலே அமர்ந்து கொண்டு அவன் காலை ஒத்தி கொண்டிருக்கின்ற, அவனை காலை அழகாக பிடித்து அவனுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்ற லக்ஷ்மி தேவியே, பங்கஜே நின்ன பாத பங்கஜ கரகுவே, உன்னுடைய பாத பங்கஜங்களுக்கு உன்னுடைய தாமரை பாதங்களுக்கு நான் அடிபணிவேன் அப்படின்றாரு. அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்போ பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். ಮುಗುಳು ನಗೆಯೇ ಮುತ್ತುಗಳು ಜಡಿತ ಕರ್ಣಗಳ ವಾಲೆಯು கதப்பினல்லி ಹೊಳೆயே. அதாவது அழகான முட்டு போன்ற ஒரு சிரிப்பை உடைய முகத்திலே வைத்து கொண்டு காதிலே
அழகான தொங்கட்டான்கள், முத்து தொங்கட்டான்கள், முத்தினாலான தொங்கட்டான்களை காதின் அருகே அவை இருந்து கொண்டிருக்க, பளபளவென்று ஜொலித்து கொண்டிருக்க, பகபக சரபங்காரவனிட்டு வகை வகையான தங்கத்திலான சரங்களை அணிந்து கொண்டு, மூர் ஜகவ மோகிசோ ஜகதாதிபதிய ராணி, இந்த 3 லோகங்களையும் மோகத்திலே ஆழ்த்துகின்ற அந்த ஸ்ரீஹரி இருக்கிறான் இல்லையா, அவனுடைய ராணியாக திகழ்கின்றவளே லக்ஷ்மியே நில்லம்மா அப்படின்றார். அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்போ பாடத்துடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். சாகர தோளகுட்டி ஆகஸ்ரீநாதன பியாக நோடி பரமோத்சவதி நாகசயன நாகாரி வாகனன. அந்த பார்க்கடலை மத்தனம் செய்யும் பொழுது, மத்தினால் கடையும் பொழுது அதிலே தோன்றியவள் இந்த மகாலட்சுமி. இப்போ அவ்வாறு தோன்றியவுடன் அவர் ஏற்படுகிறார். அந்த ஸ்ரீநாதனை பார்த்து, அந்த ஸ்ரீஹரியை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, பரமோத்சவதி மிகவும் பெருமகிழ்ச்சியுடன் அழிந்து அவனை பார்த்து அவனை மோகித்து, நாகசயன நாகாரி வாகனனா, யாரு? நாகத்திலே படுத்து கொண்டிருக்கின்றவனை, நாகத்தின் எதிரியான கருடனை வாகனமாக வைத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீஹரியின் அர்த்தாங்கி எனிசித்த அவனுடைய மனைவி, அவனுடைய தர்மபத்ரி என்று அழைக்கப்படுகிற அனந்த மகிமளே, சொல்லற்கரிய எண்ணற்கரிய மகிமையை உடைய ஸ்ரீலக்ஷ்மியே நில்லம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் இந்த ஒரு சரணத்தோட அர்த்தம். இப்போது பாட்டுடைய கடைசி சரணத்துக்கு வருவோம். நம்ம ஹரப்பநள்ளி பீமவா அவருடைய அங்கிதம் வந்து பீமேச கிருஷ்ணா. இவர் பார்த்திங்கன்னா இந்த ஹரிதாசினி, இவருடைய காலம்னு பார்த்திங்கன்னா 1822 1903 வரை மிகவும் சிறந்த ஹரிதாசனி, நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். ஸோ அவருடைய அங்கிதம்னு பார்த்திங்கன்னா பீமேச கிருஷ்ணா. அதை இங்கே கொண்டு வந்து அந்த பாடலை முடிக்கிறார். சேஷகிரிய ஸ்ரீனிவாசன எதையலி ஆவாசவாகிரலு. அந்த சேஷகிரியாக இருக்கின்ற அந்த திருமலையிலே இருக்கின்ற அந்த ஸ்ரீனிவாசன் இருக்கிறானுடைய அவனுடைய இதயத்திலேயே வாசம் செய்து கொண்டிருக்கின்ற அதி பிரேமதலி ஈஷ நாரத பிரம்மசுரருடைய, அதிக அன்புடன் அதி பிரேமதலி ஈஷா, அதாவது யார்? ஈஷான யார்? சிவபெருமான், நாரதர், பிரம்மா மற்றும் தேவர்களுடைய தலைவனாக விளங்குகின்ற, இந்த இடத்துல வந்து அசுரரன் படிக்கக்கூடாது, பிரம்ம சுரரன் படிக்கணும். இதை பிரிக்கும்போது சுரர்னாக்கா தேவர்கள். ஸோ ஈசன், நாரதன், பிரம்மா, தேவர்கள் இவருடைய தலைவனாக விளங்குகின்ற என்னுடைய இஷ்டதெய்வமான பீமேச கிருஷ்ணனை நிஜதாசரிக பரணியோ, அவனுடைய என் இஷ்டதெய்வமான அந்த பீமேச கிருஷ்ணனான ஸ்ரீஹரி இருக்கிறான் இல்லையா, அவனுடைய நிஜமான தாசர்களுக்கு எப்பொழுதுமே வரத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற மகாலட்சுமியே நில்லே நில்லே கொல்லாபுர தேவி அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார். நாமும் இந்த வரமகாலட்சுமி விரதத்தின் தினத்தன்று இந்த பாடலை பாடி அந்த மகாலட்சுமியின் அருளை பெற்று மிகவும் செல்வமும் செழிப்புமாக நம்முடைய வாழ்க்கை திகழட்டும் என கூறிக்கொண்டு என்னுடைய இந்த எபிசோடை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமந்தாய நமக.